வணக்கம். அனைவருக்கும் இன்றைய தினம் நவராத்திரி வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு தான் நான் முதலில் துர்க்கை அம்மன் துர்காதேவியோடு அந்த விஜயதசமி 10 நாட்களிலும் எனது பயணம் ஆரம்பித்தது அன்னையை வழிபடுவதில். அதற்கு காரணமாக அமைந்தது இணையதளத்தில் நான் சந்தித்த நபர். ஸ்பிரிச்சுவல் டேட்டிங் என்ற ஒரு வெப்சைட்டில் அந்த நேரம் ஒரு துணையை தேடுவதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த ஸ்பிரிச்சுவல் டேட்டிங் வெப்சைட்டில் சந்தித்த ஒரு நபர், அவர் அந்த 10 நாளும் எனக்கு கொடுத்த மதிப்பு ஆனது நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆணும் எனக்கு அவ்வாறு ஒரு மதிப்பு தரவில்லை. அவர் அவ்வாறு மதித்ததற்கு அவர் கூறிய காரணம் ஒரு பெண்ணை மதிக்கும் போது, தரிசிக்கும் போது அது எவ்வாறு ஆணுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லி, அந்த நேரத்தில் அவர் என்னை சந்தித்தபடியால் அந்த 10 நாட்களும் அந்த பூஜை வழிபாடு அது இணையத்தில் தான் நான் அந்த நபரை ஒருபோதுமே நேரடியாக சந்திக்கவில்லை. அந்த 10 நாளும் அவர் எனக்கு காட்டிய மரியாதை, மதிப்பு, அந்த அங்கீகாரம், வணக்கம், இது எல்லாமே எனது வாழ்க்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் ஆண்கள் மீது வெறுப்பு இருந்தது, ஆண்களை வெறுத்து ஒதுக்கியது உண்மை. ஆனால் அந்த மனிதனின் அந்த பயபக்தியான வழிபாடு உண்மையில் எனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி ஆண்கள் மீது ஒரு மதிப்பையும் மரியாதையும் காணும் அளவுக்கு என்னை மாற்றியுள்ளது. ஸோ இந்த ஆண்டு நான் எனது பயணம் தனியாக அமைகின்றது. ஆனாலும் அந்த நபரின் அவர் எனக்கு காட்டிய அந்த வழி, அந்த பாதை தொடர்கின்றது. இந்த 10 நாட்களிலும் அம்மாவோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை நான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் என்னை சந்தித்த ஆண்களை சிவனின் பக்தர்களாகவும் சிவனின் தொண்டர்களாகவும் என்னால் பார்க்க முடிகின்றது. அத்துடன் அந்த நேரம் ஒரு வருடத்துக்கு முதல் 2 நபர்கள் இணையத்தினூடாக என்னை சந்தித்தார்கள். அவர்கள் இருவருமே லிங்கம் யோனியின் சந்திப்பை பற்றி பேசினார்கள். எனக்கு உண்மையிலே அந்த நேரம் பாலியல் ரீதியாக பேசுவதற்கு தயக்கம் இருந்தபடியால் அவற்றை என்னாலே வெளிப்படையாக இந்த லிங்கம், அதாவது ஆண் குறியும் யோனி, அதாவது பெண் உறுப்பும், அந்த சந்திப்பின் மகத்துவம் பற்றி என்னாலே அந்த நேரம் அதற்கூடாக பயணிக்க முடியவில்லை. ஆனால் இன்று நான் என்னை சந்தித்த ஆண்கள், விசேடமாக பாலியல் உறவில், உடலுறவில் ஈடுபட்டவர்கள் அந்த லிங்கத்தின் மகிமை தான் இன்று நான் இவ்வாறு என்னை அவேக்கனிங் என்று சொல்லுவார்கள், விழிப்படைய வைத்துள்ளது. ஒரு பெண்ணாக பெண்ணை பெண்ணென்ற அந்த மகத்துவத்தோடு அன்னை தாய் பராசக்தியின் அந்த வடிவாக என்னை காண்பதற்கு காரணமாக இருந்தது நான் சந்தித்த ஒவ்வொரு ஆண் நபர்களும். அந்த ஆண் நபர்களின் லிங்கம், ஆண் குறியினூடாக என்னை விழிப்படைய வைத்த அந்த மகா சக்தியும் தான் இன்று என்னை இந்த இடத்தில் மிகவுமே ஒரு தெய்வத்தாயாக நான் என்னை போற்றும் விதமாக என்னை மாற்றியுள்ளது. ஒரு காலத்தில் இந்த பாலியல் உறவு, உடல் உறவு குறித்து வெட்கப்பட்டேன். அது பிழை என்று நினைத்தேன். அது தவறு, சாபம் என்றெல்லாம் தவறான எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். ஆனால் இன்று நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இணைப்பிலும் பிணைப்பிலும் அந்த மகிமை, மகத்துவமானது எம்மை மேலும் மேலும் விழிப்படைய சென்று எமது ஆன்மீக பாதையில் தனியாக செல்வதற்கு காரணமாக அமைந்தது நாம் அன்று சந்தித்த நபர்கள். அவர்களுடனான அந்த உறவின் போது என்றால் ஒரு உறவில் ஈடுபடும் போது, விசேடமாக பாலியல் உறவில் ஈடுபடுவது என்று சொன்னால்
ஒரு மனிதனோடு நிர்வாணமாக இருப்பதென்று சொன்னால் அதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை அந்த பாலியல் உறவு தந்ததினால்தான் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் துணிச்சலாக இருந்த காரணத்தினால வெளிப்படையாக துணிச்சலாக வாழக்கூடிய விதத்தில் வாழ்க்கை அமைந்துள்ளது. ஆகவே அந்த பாலியல் உறவுகளுக்கும் மிகுந்த நன்றி கடன் பட்டவளாக இருக்கின்றேன். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் எனக்கு மனமார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை ஒரு சுமூகமான ஒரு பாதை. அதில் சந்திக்கும் நபர்கள் யாவும் தெய்வத்தின் சந்நிதியில் வரும் நபர்கள். அவர்களால் எங்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கலாம், கெட்ட அனுபவங்களும் கிடைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நமது ஆன்மீக பாதையை விழிப்படைய செய்யும் அனுபவங்களாகத்தான் அமைகின்றது. ஆகவே இந்த பொன்னான நாளில் ஆதி பராசக்தியின் அருள் எங்கள் யாவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.